நான் ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒருவேளை தப்பாயிட்டா, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா, ஒருவேளை சிரிச்சுட்டா, இப்ப பண்றது கரெக்ட்டா தான் இருக்குமா? பட் ரீசென்ட் டேஸ்ல வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் இருக்கு. தப்பே பண்ணாம லைஃப் இருந்தா, அப்ப எவ்ளோ போரிங்கா லைஃப் இருக்கும்ல. சிம்பிளா சொல்லணும்னா, மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம நிக்க, நடக்க, எழுத இதெல்லாம் பழகிட்டா வந்தோம். ஃபெயில் ஆகி தானே கத்துக்கிட்டோம். இப்ப ஃபெயில் ஆனா என்ன பிரச்சனை? பட் எப்படியோ அதெல்லாம் கத்துக்கிட்டோம்ல. அப்படியே அவங்க பார்த்து சிரிச்சாலும் என்ன பிரச்சனை? அவங்களால முடியல சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். மோரோவர் கரெக்டான டைம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இது எல்லாமே மொத்தமாலாம் எனக்கு புரியல. ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு ஒண்ணா வந்து புரிஞ்சுச்சு. பட் இது எல்லாம் சார்ந்து இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம நம்மள நம்பல அப்படின்னா, நம்ம வந்து வேறத்தவங்கள வந்து நம்மள நம்பணும்னு நினைக்கிறோம். அண்ட் அதே நம்பிக்கை நம்ம மேல வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து அது தேவையே இருக்காது. அண்ட் இங்க பாயிண்ட் என்னன்னா, நம்மளே நம்மள நம்பல. அவங்க நம்பணும்னு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கரெக்ட் தான் அப்படின்னு தோணுனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.